ஹலோ வீவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வீடியோக்குள்ளே போவோமா? நாங்கள் நேற்று எங்கள் குடும்ப உறவுகள் எல்லாமே சேர்ந்து குலதெய்வ வழிபாடு பண்ணோங்க. ஏன் அப்படின்னா, நான் முன்னாடியே உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நிலம் கொஞ்சம் நாளாக விளையாமல் இருந்துச்சு, அதனால் அதில் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நாங்கள் கிடா வெட்டி மட்டன் பிரியாணி, சிக்கன் வறுவல் எல்லாமே நாங்கள் எல்லாம் செஞ்சோம். அதுக்காக குலதெய்வ வழிபாடு பண்ணணும். முன்னோர்கள் எல்லாம் வேண்டி குலதெய்வ வழிபாடு பண்ணணும். வயலில் எல்லாமே பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் பயங்கர காற்று, அங்கே நிற்கவே முடியல. அவ்வளோ காற்று அடிச்சுது. சாமியானாலாம் போட்டு எல்லாமே அங்கேயே பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் சாமியானாலாம் போட முடியாது, எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும், துணியெலாம் கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் அங்கே வயலில் எதுவும் பண்ணலை. கிடா மட்டும் அங்கே வெட்டிக்கிட்டோம். வீட்டில் பொங்கல் வச்சு வயலுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். தேங்காய் பழம், சூடம், சாம்பிராணி, புடவைங்க, வேட்டி, அப்போ இது முன்னோர்களுக்கு என்னென்ன வைக்கணுமோ எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே போய் எல்லாம் படையல் போட்டு பொங்கல் இங்கேருந்து கொண்டுட்டு போன பொங்கலை இலையில் வச்சு, அதுக்கப்புறம் அந்த ஈரல் எல்லாமே வறுத்துருந்தோம். ஈரல் அதெல்லாம் வறுத்து அந்த இலையில் வச்சு சாமிக்கு முன்னோர்களுக்கு நாங்கள் கும்பிடுவோம். அதே மாதிரியே எல்லாம் செஞ்சோம். புடவை இதெல்லாம் வச்சு நான்வெஜ் வச்சு எல்லாமே கும்பிட்டோம். முன்னோர்களை வேண்டி கும்பிட்டோம். இந்த நிலம் இனிமேலும் நல்லா செழிக்கணும், நல்லா வெள்ளாமல் வளரணும், இதில் வெள்ளாமல் விளையணும், எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னோர்களை நினச்சி எல்லாமே அழுதுட்டு கும்பிட்டாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இறந்தவங்களை எல்லாத்தையுமே கூப்பிட்டு அவங்களோட பேரெல்லாம் சொல்லி வணங்கும்போது, கும்பிடும்போது அவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாருமே அங்கே கொஞ்சம் கண்ணீர் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே நாங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட்ணும் இல்லையா, அதனால் ரவா கிச்சடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆள் வச்சு தான் சமைச்சோம். ரவா கிச்சடி பண்ணாங்க. 3 கிலோ ரவா போட்டிருந்தாங்க. ஆனால் ரவையை வறுக்கலை அவங்க. அதில் எண்ணெய் நல்லா தடவி பிசைஞ்சு வச்சுட்டாரு. வச்சுட்டதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட்டு, பீன்ஸு, இஞ்சி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு 1க்கு 3 ஒரு கிளாஸ் போடுறோம் அப்படின்னா 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி 1க்கு 3 தண்ணி ஊற்றி, தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் இந்த ரவையை போட்டு கிண்டுறாரு. ரவை நம்ம உப்புமாலாம் செஞ்சால் ரவையை வறுப்போம் பார்த்தியா, ஆனால் இவங்க வறுக்க மாட்டேங்கிறாங்க. அதை எண்ணெய் தடவி முதல்ல வச்சிட்றாங்க. அதில் 1க்கு 3 தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிஞ்சதுக்கப்புறம் அந்த ரவையை போட்டு நல்லா கிண்டுறாங்க. நல்லா வந்துச்சு, எதுலேயுமே ஒட்டலை. அதை நல்லா தண்ணி எல்லாம் இழுத்து வந்ததுக்கப்புறம் அதை இறக்கிட்டு அதில் ரீஃபைண்ட் ஆயில் விடுறாங்க கொஞ்சம் மேலே. அப்போ தான் நல்லாயிருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது அப்படின்னு சொன்னார். நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கிண்டினார் பாருங்க. ரொம்ப நல்லா அல்வா மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. கையிலே ஒட்டவே இல்லை. அது மாதிரி இப்போ இலையில் தட்டில் போட்டாலும் அந்த கிச்சடி ஒட்டவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கையிலலாம் ஒட்டவே இல்லை. சாப்பிட்றதுக்கும், சூடாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலையில் டிஃபனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கறியெலாம் ரெடி ஆயிடுச்சு. அங்கே வயல்ல வெட்டி கொண்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே நாங்கள் இங்கெல்லாம் உரித்து வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம், பூண்டு, கசகசா, சோம்பு, ஜீரகம், மிளகு, கல்பாசி, அன்னாசிப்பூ இது எல்லாமே முதல்ல வறுத்துக்கிட்டாரு. எல்லாமே எண்ணெயில் போட்டு வணக்கி தனியாக வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி குண்டானில் எண்ணெய் ஊற்றி, அளவு இவர் சொல்லலை, அவர் கைப்பிடியில் தான் எடுத்து போடுறாரு, அதான் அளவுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இல்லை இப்போ முதல்ல இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை, அந்த பிரியாணி இலை,
அதுக்கப்புறம் கல்பாசி அந்த ஸ்டார் நட்சத்திர இது அதெல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குறாங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இது பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் ஒரு 2 கிலோ தக்காளி போட்டாங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு 4 குழிக்கரண்டி இஞ்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி தனியாக பூண்டு தனியாக அரைச்சி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பூண்டும் ஒரு 4 குழிக்கரண்டி பூண்டும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி தழை எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிடுறாங்க. வதக்கிட்டு அதில் கறியை வந்து முன்னாடியே வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டாரு. மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அதையும் இந்த மசாலாவில் கொட்டி நல்லா வதக்குறாரு. கறியை வந்து அந்த மசாலாவில் நல்லா படுற மாதிரி நல்லா வதக்குறாங்க. வதக்குனதுக்கு அப்புறம் தான் அதில் வந்து தண்ணி ஊற்றி எவ்வளவு, அதாவது 7 கிலோ நாங்கள் அரிசி போட்டோம். ஜீரக சம்பா தான் 7 கிலோ போட்டோம். 1க்கு 1.5 தண்ணி ஊற்றணும்னு சொன்னாங்க. அது மாதிரி தான் ஊற்றினார் தண்ணி. நல்லா அந்த கறி வந்து நல்லா அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா பெரட்டி வதங்கினதுக்கு அப்புறம் அது அரிசிக்கு வந்து 1க்கு 3 தண்ணி 1க்கு 1.5 தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி 1க்கு 1.5 தண்ணி ஊற்றுனாங்க. ஊற்றி தண்ணி நல்லா கலக்கி விட்டு அந்த மசாலா கறி தண்ணி எல்லாமே நல்லா கலக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் கறி மசாலா தூள், பிரியாணி பொடி, மட்டன் மசாலா எல்லாமே போட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு தண்ணி நல்லா கொதிஞ்சிருச்சு போல், நல்லா கொதிஞ்சிருச்சு, கறியோடு சேர்ந்து நல்லா கொதிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அரிசி போட்டாங்க. நாங்கள் 7 கிலோ அரிசி போட்டோம். அது வந்து நல்லா தண்ணி கொதிஞ்சதுக்கப்புறம் அரிசியை போடுறாங்க. போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்காங்க. அடி பிடிச்சிரும் இல்லையா, அதனால் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தாங்க. அது கிண்ட அந்த தண்ணி வந்து இழுத்து அந்த அரிசி வந்து கொஞ்சம் நல்லா ஒரு அரை பதத்துக்கு வந்து வேக ஆரம்பிக்குது. நல்லா எடுத்து பார்த்துட்டு கிண்டிக்கிட்டே இருந்தார். நல்லா வாசமாக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது மேலே வந்து ஒரு 3 எலுமிச்சம்பழம், அது நம்ம கடைசியில் தானே நம்ம எலுமிச்சம்பழம் வந்து எடுக்கும்போது நம்ம பிழிஞ்சு விடுவோம். இவர் அங்கே அது வெந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு 3 எலுமிச்சம்பழம் நல்லா புழிஞ்சு விட்டு அதையும் நல்லா போட்டு கலக்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிரும் ஊற்றினார். அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றி அதையும் நல்லா போட்டு நல்லா கலக்கி நல்லா கிண்டி விட்டார் பாருங்கள். தண்ணி நல்லா வற்ற ஆரம்பிச்சிருச்சு. தம் போடுற அளவுக்கு வந்துருச்சு அரிசி. குழையவும் விடக்கூடாது இல்லையா, அதனால் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. பதம் கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்துச்சு. தம் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் பதம் கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. தண்ணி நல்லாவே இழுத்துருச்சு. பார்க்க தண்ணி நல்லாவே இருந்துச்சு. அதுக்கு மேலே அவர் புதினாவும் மல்லித்தலையும் மேலே வந்து அப்படியே தூவி விட்டுட்டு எல்லாமே இப்போ சைடில் இருக்கிறது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணாங்க, இறக்கி வச்சுட்டாரு. அது ஸ்டவ்லே வைக்கல, நாங்கள் கேஸில் தான் பண்ணணும். அதனால் அதில் வைக்காமல் அப்படியே எடுத்து எல்லாம் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தம் போடணும் இல்லையா. நம்ம வந்து கறி அடுப்பில் பண்ணுனா தம் போடலாம், ஆனால் கேஸில் பண்ணுறப்ப நம்ம தம் போடணும் இல்லையா. அதனால் அது மேலே வந்து இலைங்களை வச்சுட்டாரு. நல்லா இருந்துச்சு. அந்த இலையோட வாசம் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த ஆவி வந்து வெளியில் போகாமல் இலையை வந்து நல்லா 4 பக்கமும் வச்சு நல்லா அமுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து கொண்டுட்டு வந்து வெளியில் வேறு இடத்துல அந்த ஸ்டவ்லே வைக்காமல் வேறு இடத்துல வச்சு கட்டைங்கள் எல்லாம் போட்டு அது மேலே வந்து எரிய விட்டார். அந்த மூடி மேலே வந்து கட்டையெல்லாம் போட்டு ஒரு 10-15 நிமிஷம் எரிய விட்டார். தம் போடுறது தான். போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம். அந்த இலையெல்லாமே அந்த ஆவிக்கு வந்து நல்லா சுருண்டு இருந்துச்சு. இலையெல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த பிரியாணியை உடைக்கணும் இல்லையா, அந்த உடைக்கும் போது அவ்வளோ வாசம் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது மேலே வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டாங்க. நெய் ஊற்றி அதுக்கப்புறமா அந்த பிரியாணியை வந்து உடைச்சாங்க. எல்லா
இடத்துக்கும் படணும் இல்லையா நெய், அதனால் நெய்யை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எடுத்து அந்த பிரியாணியை உடைக்கிறது வந்து அடியிலேருந்து அப்படி எடுத்து மேலே அப்படி போடுறாங்க. ஏன்னா அரிசிலாம் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அடியிலேருந்து எடுத்து மேலே வச்சு எல்லா பக்கமுமே அதே மாதிரியே பண்ணி திரும்ப எல்லாமே அதை மூடி அப்படியே சமமாக்கி அமுக்கி அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டோம். அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மாதிரி சிக்கன் வறுவல் பண்ணியிருந்தோம், அதுவும் நல்லா இருந்துச்சு. தலைக்கறி தனியாக, குடல் தனியாக எல்லாமே பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து செஞ்சோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.